ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றி சோதரிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே தெய்வீக பிரசனம் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். இரவெல்லாம், கடந்த பகலெல்லாம், கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின்மணியை போல காத்து இந்த புதிய வாரத்தை காணும்படி செய்திருக்கிறீரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சேர்ந்து சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலத்தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக சொல்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேளுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறுத்துவர்கள் செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். நன்மையும் கிருபைகளை தொடர நீ செய்த கிருபை ஸ்தோத்திரம். கடனிலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, நோயிலிருந்து, சஞ்சலங்களிலிருந்து, வெட்கத்திலிருந்து, ஆண்டவரின் நிந்தையிலிருந்து எங்களை காப்பாற்றி வந்த கிருபை ஸ்தோத்திரம். விசேஷமாய் பிரயாண காவலுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளின் படிப்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுத்த வீட்டுக்காய், நீ கொடுத்த வேலைக்காய், ஊழியத்திற்காய், நீ கொடுத்த கணவன் மனைவி பிள்ளைகளுக்காய், உடன்பிறப்புகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எகோவா ஈரே, எகோவா ரஃபா, எகோவா ஷாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எல்லாவற்றையும் நீர் எதன் காலத்தில் நிறுத்தியாக செய்து முடிக்கிறதே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினான விண்ணப்பத்தினான அவருக்கு தெளிவுபடுத்த வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், என் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் இயேசுவை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்தி எங்கள் வாழ்க்கையை முழுவதும் நன்றியுள்ள இருதயத்தோடு உடைய பாதத்தில் விழுந்து கிடப்போம் சுவாமி. மரியாதை போல நல்லதமின்னும் தைலத்தை பாதத்தில் விழுந்து எங்கள் கண்ணீர்களால் உடைய பாதத்தை கழுவி முத்தமிடுகிறோம் சுவாமி. அவ்வளவு அருவருக்கத்தக்க எங்களை பாவியான இருந்த எங்களை கர்த்தர் நீர் சேற்றிருந்து தூக்கி எடுத்தபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வாரம் முழுவதும் நீர் காத்து நடத்தும்படியா, நீர் எங்களோடு கூட பேச முடியாது. இன்னைக்கு என்ன செய்தி எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அது உமக்கு தெரியும். அதற்கேற்ற செய்தியை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்பா பிதாவே, அன்பான தேவாருமே இரட்சகனே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி விட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி விட்டீர். பாடுங்க. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. இந்த பாடலை பாடுங்க அப்படின்ற கோரஸ். ஹalleluya. ஆவியானவர் இறங்கி வருவார். ஹalleluya. அவருடைய வல்லமையும் பலனும் நம்மளே இறங்கி வரும். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கரம் எங்கள் மீது தலை மீது வைக்கப்படுவதாக. உங்களுடைய கரம் எங்கள் மூளை மண்டலங்களிலே, ஏன்னா அடிக்கடி பின் மண்டை வலி சிலருக்கு மரத்து போகுது. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், இனி நீ தீங்கை காணாதிருப்பார். கண்களிலே கர்த்தருடைய வல்லமை, செவிகளிலே கர்த்தருடைய மகிமை, அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் இந்த செவிட்டின் ஆவியை கர்த்தர் எடுத்து போட்டு பேசுகிற கேட்கிற கிருபை கொடுப்பாரா. தொண்டையிலே நாக்கிலே புண், தொண்டையிலே வலி, இந்த வேதனையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். கழுத்து தேய்மானம், எலும்பு, கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறார், மருத்துவ உதவியே வேண்டாம். கர்த்தரே இப்பொழுதே எலும்புகளை நிலமுள்ளதாக மாற்றுகிறது. இருதயத்திலே கர்த்தருடைய பிரசனம், கையை வச்சு சோமன், இருதயத்திலே கர்த்தருடைய பிரசனம். எப்பா எந்த அடைப்பு இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினாலே அது மெழுகுல, நெருப்பில மெழுகு கரைவது போல கரைந்து உடைந்து போவதாக இப்பொழுதே அது இல்லாமல் போவதாக என்று நான் செபிக்கிறேன். அப்படியே ஜீரண உறுப்புகளிலும், கிட்னியிலும், லிவர்லையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். நுரையீரலில் விசேஷமாக, நுரையீரல் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய விடுதலை கொடுப்பீரார். மகனை உன்னை பற்றி தான் தினந்தோறும் சொல்லி கொண்டிருக்கிறேன். சீக்கிரத்தில் ஒரு சுகம் உனக்கு கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன். நீ கர்த்தரை வெறுக்கிறவன், ஆனால் கர்த்தர் உன்னை வெறுக்கவில்லை. உண்மையில் பிரியமாக இருக்கிற கர்த்தர் ஊழியக்காரன் அலட்சியை பண்ணுகிறவன், ஆனால் கர்த்தர் உண்மையிலே பிரியமாக இருக்கிறார். இனி அந்த தவறை செய்யாதே. கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், இப்பொழுதே மனந்திரும்ப. கர்த்தர் உன்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். உன் நுரையிலே காணப்படுகிற அந்த கேன்சர் கிருமிகளை இப்பொழுதே அவர் அகற்றணும்னா கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேள். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஃபாதர், இன்றைக்கு ஒரு அற்புதம். நீ அதற்காக தான் இந்த நாளிலே பேச போகிறேன். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை. ஆண்டவரே விசேஷமா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, எங்கள் வாழ்க்கையில எல்லாம் குறைவுபட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நிறைவை கொடுக்க போகிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு, மருத்துவம் படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது. ஆண்டவர் புண்ணியத்தில் நான் சொல்லுகிறேன், எல்லா பிரஸ்ட் கேன்சரும் இயேசுவின் நாமத்திலே மறைப்போகிறது. முழங்கால் வலி இயேசுவின் நாமத்தில் அழற்சி இயேசுவின் நாமத்தில் விலகப் போகிறது. எல்லா சரும வியாதிகள், ஸ்பைன்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்திலே மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஐயோ ஏன் திரும்பி வந்துச்சுன்னு தெரியலையே.
பயப்படாது, இயேசு உன்னோடு கூட அவர் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்கள் அனைவரும் இந்த வாரத்தில் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க என்று கேள்விப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உலகமெங்கும் அநேக இடங்களிலே இருந்து இதை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவருக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுங்க. கர்த்தருடைய வசனம் போகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்கட்டும். ஆமென். அவருடைய கிரியை வல்லமையாய் செயல்படட்டும். அதிசயங்களை, அற்புதங்களை அவர் காண்பிக்கட்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இதை இன்னும் அதிகமாய் விருத்தி அடைய ஜெபியுங்க. ஜெபிப்பது மாத்திரமல்ல, உங்களால் இயன்ற உதவிகளையும் செய்யுங்க, ஆலோசனைகளை கொடுங்க. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோவான் 2ஆம் அதிகாரம். யோவான் 2ஆம் அதிகாரம். ஜான் சாப்டர் 2. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. Third day, always very important in the Bible. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் நாளில தான் அவர் அந்த செடி கொடி எல்லாம் முளைக்க பண்ணினார். கனிகள் தரும் செடிகளை, மரங்களை முளைக்க பண்ணினார். ஒரு உயிர் தோன்றுகிற ஒரு நாள் அது. அதுக்கு முந்தி இருக்கிற 2 நாட்களும் ஆகாய விரிவு, தண்ணீர், அது இரண்டாக இருந்த தண்ணீர் இரண்டாக பிரித்து அது மேலே கீழே சுடர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் 3ஆம் நாளிலே. 3ஆம் நாள் என்பதற்கு பல 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 நான் உங்களுக்கு அதை எக்ஸசைஸாக கொடுக்குறேன். தேர்ட் டே என்ன நடந்தது, எத்தனை இடத்துல வந்திருக்கு. யோசேப்பின் காலத்திலையும் அந்த சொப்பனை விவரிக்கின்ற பொழுது 3ஆம் நாள் பற்றி வரும். மிக முக்கியமாக இயேசு உயிர்த்தெழுந்த அந்த 3வது நாள், அந்த 3 மணி நேரம், இதெல்லாம் தான் மிக மிக முக்கியமான ஒன்று. நான் உங்களை தீர்க்க தரிசனமாக எனக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் காலையிலிருந்து உந்துதல் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் 3 நாட்களுக்குள்ள, 3 டேஸ்க்குள்ள ஒரு அதிசயத்தை நீங்க காண போறீங்க. திருமண வாழ்க்கையில, குழந்தை பேரில், வேலை காண வாய்ப்புகளில், வாசல்களில் கர்த்தர் 3 நாள்ல ஆண்டவர் இதை ஏன் என சொல்ல வைக்கிறார் என்று எனக்கு தெரியாது. இந்த நம்பர் எவ்வளவு முக்கியமான ஒன்று. இன்னும் 3 டேஸ்க்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமேன்னு சொல்றவங்க நீங்க அது ஆமேன்னு சொல்லி உங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ளுங்க. அங்க கானா ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். கவனிங்க, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, இந்த வார்த்தையை கொஞ்சம் ரவுண்டு பண்ணிக்கோங்க. இயேசு வந்திருக்கிறார், ஆனாலும் அங்க ஒரு குறைவு. அது என்ன குறைவுனா, திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது. எல்லாருடைய குடும்பங்களிலும் இந்த குறைவை நாம் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு விதத்துல ஒரு குறை. நல்ல பணக்காரருக்கு வியாதி ஒரு குறையாக இருக்கும். ரொம்ப ஏழைக்கு வறுமை ஒரு குறையாக இருக்கும். நல்லா படித்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு மேல் படிப்பு படிக்க முடியாம பணக்குறைவாக இருக்கலாம். சிலருக்கு கர்ப்பத்திலே பெரிய பிரச்சனை, கட்டிகளும் நீர்க்கட்டிகளும் வந்து அங்க ஒரு குறைய, மனுஷங்க ஏளனம் பண்ணுகிற மாதிரி ஒரு குறைய, ஐயோ இந்த குறைய ஆண்டவர் வச்சுட்டாரே. திருமணம் ஆகாம ஒரு குறைய சில குடும்பங்களில நான் பார்க்கிறேன். சில குடும்பங்களில வேலையே கிடைக்க மாட்டேங்குது. எத்தனையோ முறை ட்ரை பண்ணிட்டாங்க. அந்த குறையும் பட ஆரம்பித்த பொழுது, இப்படிப்பட்ட குறைகள் மத்தியில தான் ஆண்டவர் ஒரு நிறைவை என்று நமக்கு காண்பிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது நான் ரொம்ப முழுசா நம்புறேன்.
குறைவுபட தொடங்கின பொழுது நாம் யாரிடத்துல போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறார். ஏனென்றால் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒன்று காரியத்தை நான் சொல்றேன். இயேசுவை நீங்க தினந்தோறும் உங்க வீட்டுல இயேசு இருக்கிறாரான்னு முதல்ல செக் பண்ணுங்க. எப்படியா செக் பண்றது? வேத வசனம் வாசிக்கிற வீட்டுல, தியானிக்கிற வீட்டுல, ஜெபிக்கிற வீட்டுல, உபவாசிக்கிற வீட்டுல, தேவ செய்திகள் கேட்கிற வீட்டுல நிச்சயம் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுவார். இதை வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் பிரவேசிப்பேன். அது நம் வீடு பாத்திரமா இருக்கிறது. இருந்தா அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணுவார். நான் நம்புறேன், ஜெபிக்கிற எல்லார் வீடுகளிலும் கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வந்திருக்கிறார். அவர் தாய் வந்து இயேசுவிடத்துல சொல்றாங்க, இந்த வார்த்தையை கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இந்த சென்டென்ஸ் மட்டும் கவனிங்க. சென்டென்ஸ். பையன் வந்து ஒரு 30 years ஆச்சு. பையன்கிட்ட வந்து சொல்றாரு, எப்பா அந்த குடும்பத்துல திராட்சரசம் இல்லை. சில நேரங்களில நாம வந்து நம்ம பிள்ளைகளை வேலை கூட வாங்க முடியாது. வளர்ந்த பிள்ளைகளை என்ன சொல்லுவோம், ஒருவேளை நம்ம வீட்டுல களைகள் செடிகள் முளைத்திருந்தா எப்படி சொல்லுவோம்னா, ரொம்ப நிறைய நிறைய களைகளும் நிறைய செடிகளும் நிறைய புதிரும் விளைந்திருக்கு, அவ்வளவுதான், சிம்பிள் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பிள்ளைங்க. அப்பா அதை கிளீன் பண்ண சொல்றாரு. இவங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொல்றாங்க. டிப்ளமேட்டிக்கா ஒரு தேவையை ஆண்டவரிடத்துல போய் சொல்றாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த அம்மாவுடைய அறிவு பாருங்க. ஏன்னா அம்மா தான் வளர்த்தாங்க பிள்ளை. இந்த பிள்ளைகிட்டே நேரடியா போய் எப்பா அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லாம, அப்பா அவங்களுக்கு போய் கடையில போய் திராட்சரச வாங்கிட்டு வாங்க என்று சொல்லாம, அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, ஒவ்வொரு தாயாரும் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளிடத்துல பேசுகிற ஒரு அருமையான டயலாக் இது. என்ன டயலாக்னா, எப்பா மகனே, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லப்பா. இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்களும் சரி, நமக்கு ரொம்ப நெருங்கினவர்களும் சரி, நம்மை குறித்து கர்த்தரிடத்துல முறையிடுகிற பொழுது இந்த மாதிரியான சில வார்த்தைகள் தான் போடுவாங்க. அவங்களுக்கு அது இல்லை. ஒரு அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு அது இல்லை. ஒரு அப்பா சொல்லுவார், என் பிள்ளைக்கு வேலை இல்லை. ஒரு தாய் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, அல்லது என் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பேரு உண்டாகலை. ரொம்ப அழகா டிப்ளமேட்டிக்கா ஆண்டவரிடத்துல அதை அவங்க கன்வே பண்ணாங்க. என்ன கன்வே பண்ணாங்க? அவங்களுடைய தேவைய, அவங்களுடைய நீட ஆண்டவரிடத்துல சொல்றாங்க. ஆனா மனதுல அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, எதிர்பார்ப்பு. என் மகன் ஏதாவது செய்யணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏனென்றால் இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட பிள்ளை. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர், முன்னிடத்திலிருந்து பிறக்க போகிறது மிகவும் பரிசுத்தம் உள்ளது அப்படிலாம் சொல்லி, அவர் நசரேயன் என்று சொல்லி, அவர் தெய்வகுமார் என்று சொல்லி பிறந்த குழந்தை இது. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? என் ஆண்டவர் ஏதாகிலும் செய்வார், எனக்காக ஏதாகிலும் செய்வார். ஒரு அழகான பாட்டு இப்போ ரீசெண்டா நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு அந்த சாங்கு. எனக்கு மறந்துட்டேன், முடிஞ்சால் அந்த பாட்டை நான் பாடுறேன். எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அந்த பாட்டு உங்களுக்கு இருக்கு. எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். இங்க மரியாள் அவரிடத்துல அழகா ஒரு டயலாக், ஒரு கான்வர்சேஷன். அப்பா மகனே, இங்க திராட்சரசம் இல்லை என்றார். நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை இல்லை, குழந்தை இல்லை, வேலை இல்லை, சமாதானம் இல்லை, சண்டைகள் தான் நிறைய இருக்கு, உங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை,
இந்த இல்லை என்ற வார்த்தையில ஆவியானவர் எனக்கு எங்க கொண்டு போறாருன்னா, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த சுச்சுவேஷன் நீங்க இருப்பீங்க. இது ஒரு திருமண வீடு. நான் உங்களுக்கு கொண்டு போகிற இடம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறேன். என்ன இருக்கு இல்லைன்னா, எலியா ஒரு வீட்டுக்குள்ள வந்த பொழுது அனுப்புகிறார், அந்த வீட்டுக்கு அனுப்புகிறார். ஆண்டவர் அனுப்பி போ, நான் அங்கே உன்னை போஷிப்பேன். ஆண்டவர் அனுப்பும் பொழுதே தெரியும், ஆண்டவருக்கு என்ன தெரியும், அந்த வீட்டுல ஒரு விதவை இருக்கிறாங்க, ஒரு மகன் இருக்கான், அவங்களிடத்துல கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்னதான் இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சு அனுப்புகிறார். அப்போ ஆண்டவருடைய எண்ணம் என்னன்னா, திட்டம் என்னன்னா, எலியாவை போஷிக்கிறாரு என்பதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதலாவது அந்த ஏழை விதவைக்கு உணவு கொடுக்கும்படியா, அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும்படியா அவர் திட்டம் பண்ணினார். மா செலவழிந்து போகவும் இல்லை, பாத்திரத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இதுதான் வசனம். அவளும் அவள் வீட்டாரும் அவனும் அப்படின்னா அவள் பிள்ளை, அவன் எலியா, அவள் வீட்டாருன்னா அவள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த பஞ்ச காலத்துல உயிரோடு வாழ்ந்தாங்க. உங்க வீட்டுல எதுவும் இல்லைன்னு சொல்லாதீங்க. நாளைக்கு நாங்கள் செத்துருவோம், எங்களால் வாழ்க்கைய முடியாது, நடக்காது, குடி சீக்கிரத்தை சாவுதான் எங்களுக்கு ஒரு முடிவாக இருக்கும், நாங்கள் செத்துருப்போம். இல்லை, ஆண்டவர் சொல்ற, உனக்குன்னு ஒரு எலியாவை நான் அனுப்புகிறேன். இன்னொரு இடத்துல வரும் பொழுது, எலிசா இடத்துல வருகிற பொழுது, அந்த விதவை சுனமியால் என்ன சொல்றாங்க, எங்க இடத்துல கொஞ்சம் என்ன மாத்திரம்தான் இருக்கு. அந்தமும் விதவிதான், மன்னிக்கணும், விதவிதான். என் கணவன் தீர்க்கதரிசியா இருந்தார், 2 பிள்ளைகளை கடன் கொடுத்தவன் அடிமையா கொண்டு போக பார்க்கிறான் என்று சொல்லி அந்த அம்மா எலிசாவிடத்துல முறையிடுகிற பொழுது, உலகத்துல என்ன இருக்கிறது என்று கேட்டார். என் இடத்துல ஒண்ணுமே இல்லை எக்ஸப்ட் கொஞ்சம் என்ன, கொஞ்சமா, சரி எல்லா பாத்திரங்களும் வாங்கு, அதுல கொஞ்சம் கொஞ்சமா வார்த்து எடுத்து வை. அழகான ஒரு சொல்யூஷன் சொல்லுவார், ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு அதை நான் சொல்றேன். ஆண்டவர் இப்பொழுது கொடுக்க போகிறதுல என்ன கொடுக்க போகிறாருன்னு அந்த ஆசீர்வாதம். இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்ககிட்ட பணமே இல்லை, கடன் தான் இருக்கு. ஆண்டவர் அந்த கடன் எல்லாம் அடைக்கும்படியா அவர் சொல்றாரு, கடனை அடைத்து மீத வைத்து இருக்கிறத வச்சு நீ ஜீவனம் பண்ணு. இன்னைக்கு அற்புதம் நடக்க போகும். இதெல்லாம் இல்லை, தண்ணீர் இல்லையா, வானத்து மதகளை தரப்பா. பொருள் இல்லையா, நீங்க வனாந்தரத்துல பார்க்கலாம், இறைந்து கிடக்கும். தண்ணீர் இல்லையா, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளங்களிலே தண்ணீர் நிரம்பும். இங்க இல்லை என்ற வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களை தேடிதான் இந்த வார்த்தை வருகிறது. நீ மகனே இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறான், ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீ புரிந்துக்கோ. என் இயேசு இருக்கிறார், இந்த மரியாதை தான் வெளிப்படுத்துற, ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த வேலைக்காரத்துல போய் சொல்றாங்க, நீங்க இல்லை அதுக்கு முன்னாடி அதற்கு இயேசு ஸ்திரியே, உமன் அப்படின்னு சொல்றாரு. அது நீங்க தப்பான வார்த்தைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. உமன் என்பது ஒரு கிரேக்க மொழியில உமன் என்பது ஒரு அழகிய வார்த்தை, மேடம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஏன்னா கிட்டத்தட்ட காஸ்பிள்ல ஒரு 4 இடத்துல உமன் வரும். எங்க வரும்னா, அவங்களுக்கு அந்த சமாரிய பெண்ணை உமன் கூப்பிடுவாரு, ஸ்திரீயே. கையும் களமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை உமன் என்று கொள்வாரு, ஸ்திரீயே. அதற்கு அப்புறம் சிலுவைக்கு அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த பெண்களை பார்த்து ஸ்திரீயே அல்லது தாயை பார்த்து ஸ்திரீயே என்று அழைப்பார். 4வது கல்லறை தோட்டத்தில் மகதலேனா மரியாளை பார்த்து ஸ்திரீயே என்று அழைப்பார். ஸோ 4 இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்டாக தான் இருக்கும் அது. ஸோ இங்கேயும் ஆண்டவர் ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை. அதில் ஒரு சின்ன பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். சில நேரங்களில் நாம் எந்த ரெக்கமெண்டேஷனும் யாரும் போய் நமக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் நின்று காத்து கொண்டிருக்கக்கூடாது.
எனக்கே தோணும் சில நேரத்தில், ஐயோ என் ஜெபம் கேட்கப்படல, அட்லீஸ்ட் அந்த ஊழியக்கார் எனக்காக ஜெபித்தாலாவது எனக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன லோ அறியாமைன்னு வச்சுக்கோங்க, இல்லை அது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வச்சுக்கோங்களேன், எனக்கே நடக்கும். எனக்குன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. அதனால் நாம் பல இடத்துல ஜெபித்து கொள்ளலாம், அது தப்பு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் இங்கே நமக்கு சுட்டி காண்பப்ப என்னன்னா, நீங்கள் யாருடைய ரெக்கமெண்டேஷனும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவளுக்காக செய்ய வேண்டியதை நிச்சயம் நான் செய்வேன். அல்லேலூயா. அதனால் நீ நேரடியாக வா. அதன்படி அதுக்கப்புறம் அடுத்தவர் சொல்கிறாரு, அந்த அம்மா சொல்கிறாங்க, வேலைக்காரன் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்கள் சுத்தரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் பிடிக்கும்படியான 6 கற்சாடிகள், ஸ்டோன் பாட், அது கிளே பாட்டர் இல்லை. லேவியராகமத்தில் அந்த கிளே பாட்லாம் கொஞ்சம் வயசாச்சுன்னா உடச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லேவியராகம் 11:33 சொல்லப்பட்டிருக்கிறது. பட் ஸ்டோன் பாட் இஸ் ஆல்வேஸ், அது வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா அது அவ்வளோ உறுதியானது. இந்த உறுதியான 6 பாட்டு அது எவ்வளோ கேலன் வாட்டரை பிடிக்கும்னா, நீங்கள் பாத் டப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை நீங்கள் பாத் டப் அடித்து பாருங்கள். இந்த பாத் டப்பில் 2 பாத் டப் அளவுக்கு தண்ணீர் கொள்ளும். அந்த 6 கச்சாடிகள் 2-3 குடம் பிடிக்கிற கச்சாடிகளிலேருந்து எத்தனை பாட்டில் ஒயின் எடுக்கலாம்னா 760 பாட்டில் ஒயின் எடுக்கலாம் என்று அறிஞர்கள் சொல்ல. இதெல்லாம் ஏன் அவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன்னா, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு போயிடாங்க, கடைசியில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேருக்கு 760 பாட்டில் ஒயின் தேவைப்படுமா? அல்லது 2 டப் வாட்டர் டப் ஒயின் தேவைப்படுமா? நான் சொல்கிறேன், ஆண்டவரிடத்தில் வந்துட்டா, ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டா அது சர்ப்ளஸாக இருக்கும். அதில் குறைஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் செய்யலாம் அப்படிலாம் இல்லை. அவர் பெருக்கினார்னா பெருகி கொண்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்பம் 2 மீன் அவர் இடத்துல கொடுத்த பொழுது அவர் சொல்கிறாரு, மீதம் எவ்வளோ எடுத்தது? 12 கூட எடுக்கப்பட்டது. 4 அதே மாதிரி தான் 4000 பேருக்கு போஷித்த பொழுதும் மீதம் எடுத்துங்க. ஸோ ஆண்டவர் எப்போதும் மீதம் எடுக்க வைக்கிற ஆண்டவர். அவரிடத்துல ஏதோ நமக்கு வாழ்ந்தா போதும், இந்த மாசத்துக்கான செலவு இருந்தா போதும் அப்படிலாம் இல்லை. அவரிடத்துல வந்தாலே போதும். சரீர சுகமானாச்சும், அது ஃபிசிக்கல் ஹீலிங் ஆகட்டும் அல்லது மென்டல் ஹீலிங்காக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கத்தர் எல்லாவற்றுக்கும் அதிகமாக தான் கொடுப்பார். அவர் ஏதோ ஆவரேஜாக ஸ்டடியாக கொடுக்குற தேவன் அல்ல. அதுதான் அங்கே சொல்ல வரேன். இந்த 6 கச்சாடிகள் அங்கே இருந்தது. மேரி பற்றி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேரி பிடிவாதமாக ஆண்டவரிடத்துல, என்னதான் ஆண்டவர் அவ்வளோ பேசியிருந்தாலும், உனக்கு எனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாலும், ஸ்ரீயே மதர் என் வேலை வரலன்னு சொல்லியிருந்தாலும், அவங்க she didn't give up. ஒரு பர்சிஸ்டன்ட் இருந்தது, விடாமுயற்சி. எப்படியாவது என் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார், என் மகன் இந்த காரியத்தை செய்யும். உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு பர்சிஸ்டன்ட் இருக்கணும். விட்டுறக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கொடுக்கல, இல்லை டிலே பண்ணுறாரு, இன்னும் டைம் வரல அப்படின்னு சொல்கிறாரு. என் வேலை இன்னும் வரவில்லை என்று எங்கே சொல்வார்னா, திரும்பவும் ஒரு முறை சொல்வார். அந்த சிலுவைக்கு போகும் முன்பு சொல்வார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொல்வார். ஸோ காட்ஸ் ஆர் அந்த ஜீசஸ் ஆர் இஸ் டிஃப்ரெண்ட். ஆண்டவருக்கு ஒரு தனி நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நிச்சயம் செய்வார். அப்படி அவர் யோசித்து கொண்டிருக்கும் போது, ஓகே ஒரு டைம் பார்த்து செய்திடலாம் அப்படி யோசிக்கும் பொழுது, இன்னமா அவருடைய விடாப்படியான வேண்டுதல், ஏதாவது செய்யுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அவர் ரிப்ளை பண்ணுறாரு. சீஷரத்தில் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறாங்க. எப்படியாவது என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆண்டவர் இடத்துல நம்ம பண்ண பெரிய காரியம் என்னென்னா அதை நம்ம மெச்சுக்கொள்ள வேண்டும். நாம் கூட நம்ம பிள்ளைகள் குறித்து அப்படி ஒரு காரியத்தை செய்யணும்.
எல்லா நீடு எதுவுமே ஆண்டவரத்தில் வச்சுட்டாங்க. நீங்க தான் பார்க்கணும். இன்னைக்கு நாம தான் எடுத்து முதுகுல சுமந்து சுத்திட்டு இருக்கிறோம். இல்லை நீங்க கொண்டு போய் எது இல்லையோ, எது நமக்கு தேவையோ, எது நமக்கு வேண்டுமோ, அதெல்லாம் நாமும் நம் பிள்ளைகளுக்கு செய்ய திராணி இல்லாதவங்க. உண்மையை சொல்றேன். அறிவு கொடுக்க முடியுமா? ஞானத்தை கொடுக்க முடியுமா? பலனை கொடுக்க முடியுமா? நல்ல உடல்நிலை கொடுக்க முடியுமா? ஒரு திருமண வாழ்க்கை நம்மளால கொடுக்க முடியுமா? ஒரு குழந்தை பேரை நம்மளால கொடுக்க முடியுமா? பிரிந்த குடும்பத்தை ஒன்றாக இணைக்க முடியுமா? முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கானதோ அல்லது நம்முடைய பேர பிள்ளைகளுக்கானதோ அல்லது நம்ம தகப்பன் தாய்க்கானதோ நாம் என்ன செய்யணும்னா, நாம செய்ய வேண்டிய காரியம், இந்த மரியாதையிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அப்படியே நம்முடைய பேர்டனை கொண்டு போய் இயேசுவிடத்துல வைத்து விட வேண்டும். அப்பா நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. முதல்ல இல்லைன்னு தான் சொல்லுவாரு. ஆனா அவரை மாதிரி ஒரு இலகின மனசுடையவர் உலகத்துல யாரும் பார்க்கவே முடியாது. இமீடியட்டா பாருங்க மாறுது. தண்ணீரை நிரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அது வெறுமையான பாத்திரங்கள். பிரியமானவர்களே, நான் சொன்ன எத்தனையோ பாத்திரங்களை பத்தி சொன்னேன். நான் எலிசா காலத்திலும் எலியா காலத்திலும் அந்த பாத்திரத்தை எனக்கு சொன்னேன். அந்த பாத்திரம் வெறுமைதான், ஆனா அந்த பாத்திரத்தில் அற்புதம் நடக்கும். நாமும் பாத்திரம் வெளிமைதான். இன்னும் சொல்ல போனா இன்னும் நாம கேட்பாரட்டு கிடைக்கிற இதோ வெளியில கிடைக்கிற இல்ல யாரும் மதிக்காத அதுல அதுல உள்ள ஒண்ணுமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய பார்வை எல்லாம் அவர் நினைச்சிருந்தா ஒரு நியூ பாட்டில்ல அல்லது நியூ பேக்ல ஒரு அந்த துருத்தின்னு சொல்லுவோம்ல, அதுல வந்து வாயின் வந்து கொடுத்திருக்க முடியும். ஆனால் என் ஆண்டவர் அந்த ஜாடிகளை யூஸ்லெஸ்ஸா இருந்த அந்த ஜாடிகளை யூஸ்ஃபுல்லா மாற்றினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை யூஸ்லெஸ்ஸா இருக்கா? நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக மாற்றுவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். இது பாருங்க, இந்த அற்புதத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மேரேஜ் நடக்கிற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அல்லது கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மாப்பிள்ளையோ பெண்ணோ அல்லது அவங்க பெற்றோரோ யாரும் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கவில்லை. கேட்டது எல்லாமே யாருன்னா மரியாதை தான் கேட்டாங்க. ஏன்னா ஆண்டவரிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு தேவையை கொண்டு வந்து ஆண்டவர் பாதத்துல வச்சுட்டா அது அவர் லேசாக மறந்து போக மாட்டார். நீங்க நினைக்கலாம், ஐயோ மறந்துட்டாருங்க, கேட்க மாட்டாருங்க, அவருக்கு புரியலங்க, அவர் என்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரியல, என் வேதனை தெரியல, நான் போகும் பாதை அவர் அறியார் என்றெல்லாம் நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, இட்ஸ் அவர், இட்ஸ் நாட் எட் கேம். அதாவது அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை, ஆனா சீக்கிரத்துல வரும். அதை மட்டும் நான் உறுதிதமா சொல்ல முடியும். இப்போ தண்ணீரை ஊற்றுறாரு, ஆர்டினரி வாட்டர் பிகேம் எக்ஸ்ட்ராடினரி வைன். அது வசனம் சொல்லுகிறது, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அது மிகவும் மிகவும் சுவையாக இருந்தது. அப்போ அங்கிருந்து அவங்க சொல்றாங்க, அந்த மனுஷங்க ருசி குறைந்ததே கொடுப்பான், நீரும் நல்ல ரசத்தை இது வரைக்கும் வைத்திருந்தது. ஏன் லேட் ஆகுது தெரியுங்களா? ஒரு வசனம் இருக்கு, நன்மையான இந்தியும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினத்திலிருந்து வருது. அங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து சேருகிறது. ஸோ அதுக்கு காலதாமதம் ஆகும். நல்லது எப்பொழுதும் ஆண்டவருடைய ஸ்டோர்ல இருக்கு. முந்தி நடக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லது போல தெரிஞ்சாலும் அது நல்லது அல்ல, அது ருசி குறைந்ததுதான். ஆனா ஆவிடத்தை காத்திருந்து அவர் வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அதோடு கூட ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். லேட் ஆனாலும் கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கை மிக 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 பிளஸடா இருக்கும். 25-30 வயசு ஆச்சு, பரவாயில்ல. பிந்தின வாழ்க்கை அதே போல யோபின் வாழ்க்கையில அந்த துன்பங்கள் எல்லாம் முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டு தான், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி
இல்லை இதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு சொன்னால் அவன் பயந்து இருக்க மாட்டான். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் ஆண்டவர் மனசில் வைத்திருந்தார் இரட்டிப்பான நன்மை. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை. அதனால எப்பவுமே ஆண்டவர் கொடுப்பது எல்லாம் பயங்கர பயங்கர பெஸ்டாக இருக்கும். இந்த ஆங்கிலத்தில் அப்படிதான் போட்டிருக்கிறது, பெஸ்ட் பெஸ்ட். டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். அவர் அற்புதம் செய்ய முடிவு பண்ணிட்டார்னா அவர் தடுக்க யாராலும் முடியாது. அது யார் கையில பண்ணுவார் தெரியுமா? ஏழை சர்வன்ஸ் கிட்ட பண்ணுவார். அவங்க கையில தான் அதை பண்ணுவார். அவங்க தான் கொண்டு போய் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஒரு எலியேசரை அனுப்புவார், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெண்ணைய மாப்பிள்ளையை பார்க்க. அவன் யாருடைய பிள்ளை தெரியுமா? ஆபிரகாம் வீட்டில் இருந்த வேலைக்காரன் சொல்லுவாங்க, அல்லது வீட்டு பிள்ளை என்று சொல்லுவாங்க. பார்வோன் அரண்மனையில யோசேப்பு இருக்கும் பொழுது ஜனங்கள்லாம் வந்து பார்வோனிடத்துல, ஏரோது இடத்துல வந்து கேட்குறாங்க, பார்வோனிடத்துல மன்னிக்கும், பார்வோனிடத்துல வந்து கேட்குறாங்க, தானியம் இல்லை, நாங்கள் பஞ்சத்துல சாகுறோமே. அப்படி கேட்ட பொழுது பார்வோன் சொல்றாரு, என்னிடத்துல கேட்காதீங்க, என்னிடத்துல கேட்காதீங்க. எப்படி மரியாதை சொன்னாங்களோ, என்னிடத்துல கேட்காதீங்க. அதோ இருக்காம் பாரு யோசேப்பு, யோசேப்பு இடத்துல போய் கேளுங்க, அவர் உங்களை போஷிப்பார். யோசேப்பு பற்றி வேதவசனம் சொல்லுகிறது ஆதி ஆகமத்துல, அவன் கனி தரும் திராட்சை கொடி, அவன் கொடிகள் சுவரிலே படரும், அவனுடைய கனிகள் அப்படியே மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அவ்வளோ ஆச்சரியம் இல்லை? ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த குறைவை நிறைவாக்குவார். வசனம் சொல்லுவது, சிங்கக்குட்டிகள் தாட்சி எழுந்த பட்டினியாருக்கும் கத்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. ஆண்டுடைய வேலை வரல அப்படின்னு நீங்க காத்திருக்க வேண்டாம். ஆண்டுடைய வேலை வந்து விட்டது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, 6 கச்சாடிடு, அது யூஸ்லெஸ் தான், யூஸ்ஃபுல்லாக மாத்திர அது ஊத்துற தண்ணீர் ஆர்டினரி வாட்டர் தான் உங்கள் வாழ்க்கை எக்ஸ்ட்ராடினரியாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு வார்த்தை மாறின அப்படின்னு ஒரு வார்த்தையை ரவுண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்குமே தெரியாத மாதிரி திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றம் வரும், நிச்சயமாக மாற்றம். ஒரே ஒரு வசனம், ஏசாயா 25 மட்டும் நான் வாசித்து, 2 இருக்கு, 24, 25 நீங்கள் வீட்டில் வாசிங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி. 25ல் 6ஆம் 8ஆம் வசனத்தில், சேனையில் கர்த்தர் இந்த மலைகளிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக வருது. விருந்துனாவே ஒரு கல்யாணம் தான் இல்லை, வீடு கிரகப்பிரவேசம் விருந்து, வேலை கிடைச்சா விருந்து, பர்த்டே விருந்து, பிள்ளை பெற்றா அவங்களுக்கு ஒரு விருந்து, பெண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டாங்கன்னா அங்கே ஒரு விருந்து, எல்லா விருந்தும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். இந்த மாதம், அல்லேலூயா, இந்த மாதம் பாருங்க, ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுள்ளதான பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாக இருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டை கவனிங்க. இந்த சாப்பாடு குறைபட்டிருந்ததுன்னா வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் திராட்சரம், அந்த வீட்டில் ரொம்ப சங்கடமாக போயிருக்கும் இல்லை, கசகசன்னு ஆகிட்டு இருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க, சாப்பாடு சரியில்லை, ஒயின் கொடுக்கலான்னா அந்த அவங்க ப்ரிப்பரேஷன்லாம் 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எத்தனை பேர் வராங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் குறைவுபட்டானா ஒரு நிந்தை வரும். ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜாதியிலும் மூடி இருக்கிற மூடலையும் முக்காட்டையும் இந்த மலையில் அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து அவர் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அன்புள்ள ஆண்டவரே, ஏசாயா 25, 6, 7 கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே எங்களுக்கு ஒரு விருந்து, வெளிப்படுத்தல் 19 ஒரு விருந்து, ஆட்டுக்குட்டியானுடைய விருந்து, அந்த விருந்தில் பங்கு பெறுகிற எல்லாரும் நடுவானத்திலே போய் என் இயேசுவோடு கூட நாங்கள் பந்தி இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு விருந்து எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும்.
திராட்சரசம் கரை புரண்டு ஓடுகிற கிருபையும், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குற கிருபையும், வெறுமையெல்லாம் என் இயேசுவின் நாமத்துல அதெல்லாம் நிறைந்து என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியா கர்த்தர் உதவி செய்யும். எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் வார்த்தையின்படியே ஆண்டவர் நிரப்பி அனுப்புங்கப்பா, நிரப்பி அனுப்புங்க. இல்லை என்று யாரெல்லாம் சொல்றீங்கன்னா கையை வைத்து காட்டுங்க. இல்லை, எங்களுக்கு இது இல்லை, இது குறைவுபட தொடங்கிற்று, குறைவாக இருக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே, நாங்கள் வெறுமையானவர்கள். நிச்சயம் உங்க கைகளையும் உங்க மனதையும் ஆண்டவர் பார்த்து என் இயேசுவின் நாமத்தில் இன்று ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். இந்த மாற்றம் வருவது யார் கண்களுக்கும் தெரியாது. திராட்சரசமாய் மாறின தண்ணீரை குறித்து வேலைக்காரனுக்கு தெரியவே தெரியாது, அந்த மாஸ்டருக்கு தெரியாது. என் தேவன் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார், நிச்சயம் செய்வார். அவர் சொன்னாங்க, வசனம் சொல்கிறபடியே முந்தி நல்ல ரசத்தை கொடுத்து பிந்தி ருசி குறைந்ததை கொடுப்பீங்களே, நீங்களோ நல்ல ரசத்தை இது வரைக்கும் வைத்திருந்தீங்க. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், உங்களுக்கு நல்ல ரசத்தை கொடுக்கும்படியா உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பிந்தி போயிருக்கு. அந்த பிந்தி போனதை குறித்து கவலைப்படாத, நிச்சயம் நீ முந்தி போவார். அந்த நல்ல ரசம் உன் கைகளிலே கொடுக்கப்படும். அந்த விருந்தில நீ மகிழ்ந்துண்டு நீ வாழ்ந்து நீ சுகித்திருப்பாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.